அமெரிக்காவில் 3வது முறையாக சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆரிடம் டாக்டர்கள் சில அன்பு கட்டளைகளை இட்டனர். அதாவது வேலை பளுவை அதிகமாக்கி கொள்ளக்கூடாது, நிறைய ஓய்வு எடுக்க வேண்டும், நீண்ட நேரம் கண் விழித்திருக்க கூடாது, மேடைகளில் ஏறி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது, மனநிலைகளை பாதிக்கும்படியாக செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் அறிவுரைகளை கூறி அனுப்பி வைத்தனர். ஆனால் அவைகளை எம்ஜிஆரால் கடைபிடிக்க முடியவில்லை. 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் ராஜீவ்காந்தியுடன் கத்திப்பாரா சந்திப்பில் முன்னாள் பிரதமர் நேருவின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர் ராஜீவ்காந்தியுடன் ஆந்திரா மாநிலத்துக்கு புறப்பட்டார். அங்கு இருவரும் ஒரே விழாவில் கலந்து கொண்ட பின் ராஜீவ்காந்தியை அன்புடன் கட்டி தழுவி வழி அனுப்பிவிட்டு தமிழகம் வந்தார். டிசம்பர் 24ஆம் நாளில் தாம் மதித்து போற்றிய தலைவர்களில் மிக முக்கியமானவராக தந்தை பெரியார் அவர்கள் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த நாளில் மறைந்தாரோ அதே நாளில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அமரரானார். அண்ணாவின் இதயக்கனியாக விளங்கியவர் அண்ணா மீளத்துயில் கொண்டுள்ள அணையா விளக்கின் அருகே உள்ள கடற்கரையில் சந்தன பேழைக்குள் அடக்கமானார் எம்ஜிஆர். தாய்மார்களிடம் அவருக்கு இருந்த அன்பும் பாசமும் அளவிட முடியாததாகும். அவருடைய இல்லமான ராமவரம் தோட்டத்தில் தன் அன்னையான சத்யா தாயின் நினைவாக ஒரு ஆலயமே கட்டி வைத்திருக்கிறார். தம் இல்லத்திலிருந்து புறப்படும் போது ஒரு சில நிமிட நேரம் காரை நிறுத்தி தன் தாயின் திருவுருவத்தை வணங்கிவிட்டுத்தான் புறப்படுவார். அதே போன்று தாய்மார்களை எங்கே கண்டாலும் அவர்கள் அனைவரும் தம் தாயாக எண்ணி வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதனால் தான் தாய்மார்கள் அனைவரும் அவரை எங்கள் வீட்டு பிள்ளை என்று பெருமையோடும் உரிமையோடும் சொல்லி வந்தார்கள். தேர்தல் காலங்களிலும் தங்களது ஓட்டுக்களை அவருக்கே அளித்து வந்தனர்.